குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். அந்த சித்தர்களுக்கு தெரியும் எந்த மருந்து கொடுத்தா எது வேலை செய்யும். உடனே அவனோட ஃப்ரெண்டு வந்து என்னை வந்து வெட்டி கூட்டு சொல்ல சொன்னான். நான் அதை பற்றி கவலைப்படல. அப்போ நான் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா உன்னோட உத்தரவு பற்றி தான் நான் பேசினேன். இன்னைக்கு வந்து உன்னை தப்பாக பேசுறதுக்காக நான் பேசினேன். என்ன தப்பாக பேசுறதுக்கு என்ன வெட்டிடுவாங்க கூட்டு நான் சொல்றதுக்கு நீ தான் கேட்கணும்னு சொல்லி நான் சொன்னதுக்கு வெட்டி போட்டுருவோம் தமிழ்நாடு கேரண்டி. சமுதாயத்தில் திருநங்கை வந்து திருநங்கை தான் இருக்கணும். கடை கேட்டுக்கின்னு பிச்சை எடுத்துக்கின்னு பாலியல் தொழில் பண்ணிக்கின்னு அதெல்லாம் பாதாள வாராகி காசியில் இருக்கிறவ ரொம்ப உக்ரமான தேவி. எதிரிகளை சர்வநாசமாக்கிடுவான். எதிரிகள் வார்த்தைகளே குளறுபடி பண்ணிடுவான். அவங்க தலை உடம்புல இருக்காது. அதை வந்து இந்த மகா காளியவே வந்து ஒரு ஒரு உக்ரமான தேவி, இப்படி பண்ணக்கூடாது சொல்லிட்டு அந்த தேவியோட பேரையே வந்து கலங்கடிச்சிட்டான். ஏன்னா அந்த பூஜை நான் பண்ணலன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு பையன் 2 பொண்ணுக்கு கண்டிப்பா அந்த பையன் அது மறு வருஷம் போயிட்டு இருக்கும். ஒருத்தவங்க அழிக்கணும்னு நினைச்சா எப்படி வேணா பண்ணாம அழிக்கிறது 2வது விஷயம். ஆனா ஒருத்தவங்க மனம் திருந்து வைக்கிறது தான். மேபி அவன் மனம் திருந்தாம இல்ல இதே மாதிரிதான் அவன் பண்ணணும்னு நினைச்சா அம்மாவுக்கு தெரியும். நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த பத்ரகாளி பூஜைக்கு வந்து உடனே அவங்க மாமியாருக்கு தான் ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணிருக்காங்களே. அந்த மாமியாரு மாந்திரிகம் வந்து கெட்டதுன்னு சொல்லுது ஃபர்ஸ்ட் தப்பு, மகா பாவம். மாந்திரிகத்தை நீங்க கெட்டதுன்னு சொல்லிட்டீங்கன்னா மகா காளியா அப்ப கெட்டதுன்னு உங்களை வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு சொல்லி ஒருத்தர் வீடியோ போட்டார். அவரை தண்டிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு மாந்திரிகம் பண்ணீங்க. அதுக்கப்புறம் அவர் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு வீடியோவும் போட்டார். அவரை தண்டிக்க நீங்கள் பண்ண மாந்திரிக என்ன, அதுக்கான முறை என்ன? ஆக்சுவலி வந்து முதல் வந்து மாந்திரிகம் வந்து என்பது நம்ம வேதங்களே இருக்குது. ரிக், யஜுர், சாமம், அதர்வனம். இந்த 4 வேதங்களோட முதன்மையான வேதம் மாந்திரிகத்தோட தன்மையை வந்து நல்ல விளக்குற வேதம் அதர்வனம். அந்த அதர்வன வேதத்துக்கு அதிபதி தான் பத்ரகாளி. அந்த பத்ரகாளிக்கு இப்போ அதர்வன வேதத்துக்கு உரியவளையே வந்து பிரித்தேங்கரா கூட சொல்லலாம். ஸோ பிரித்தேங்கர் யாரு? மகா காளியின் அம்சம். நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு நம்ம எல்லா இடத்துலையுமே சண்டி யாகம் நடக்கும். எதுக்காக சண்டி யாகம் நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சுத்தி இருக்கிற எல்லா நெகட்டிவ் ஃபோர்ஸ், நெகட்டிவ் எனர்ஜி, நம்மளுக்கு இருக்கிற எல்லா துஷ்டர்களை வந்து அம்பாள் வந்து விளக்கிடுவான். எந்த ஒருத்தவங்க நம்ம கிட்ட வந்து சேர்க்க மாட்டா. புரியுது? அதனால்தான் வந்து சண்டி யாகத்தோட பலம் அது. அப்போ இருக்கும்போது நான் பண்ற மகா யாகம் வந்து ஃபர்ஸ்ட் எந்த ஒரு மாந்திரிகத்திலையும் முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, நம்மள நம்ம காப்பாத்திக்கணும். இப்போ நம்ம இந்த காலத்துல வந்து டாக்டர்ஸ் சொல்றோம். அந்த காலத்துல சித்த வைத்தியம், சித்தர்கள் தான் வந்து எல்லா விதமான மூலிகைகளும் நம்ம வந்து எடுத்து மக்களை வந்து காப்பாத்துனாங்க. அப்போ அந்த சித்தர்களுக்கு தெரியும் எந்த மருந்து கொடுத்தா எது வேலை செய்யும், எப்படி வந்து உடம்பு சரியில்லாம் இந்த மாதிரி மருந்து, இல்ல வேற எது நோக்கி இந்த மாதிரி மருந்து சொல்லிட்டு எல்லாமே நம்ம சித்த புராணத்துலக்கு சித்தர்களால எழுதப்பட்டது. அகத்திய புராணத்துலக்கு அகத்தியர் எழுதினது இருக்குது. நம்ம வந்து அதை பார்த்துட்டு தான் இருக்கோம். அதே மாதிரிதான் ஒரு மாந்திரீகத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளை நாம தற்காப்பு பண்ணிக்கணும். அதாவது நம்மளுக்கு நம்ம கட்டு போட்டுக்கிறது. நம்மள எந்த ஒரு யாருமே எந்த மாதிரி மந்திர கட்டோ மாய கட்டோ இல்லையா எதிரிகள் வந்து கத்தியே எடுத்துட்டு வரணும்னு சொல்லி நினைச்சா கூட அந்த கத்தி வந்து நம்மள வந்து குத்தாத அளவுக்கு நம்ம வந்து அந்த பிரயோகத்துக்குள்ள நம்ம பலமா இருக்கணும். அப்போதான் வந்து நம்மளை நம்ம காப்பாத்திக்க முடியும். நம்மளை நம்ம காப்பாத்திக்கும் பொழுதுதான் நம்மளோட சக்தி மேல வரும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க பாத்தீங்க, இப்போ அந்த தம்பி யாருன்னு எனக்கு தெரியாது. சரியா? ஒரு விஷயம் தவறா நடக்கும்போது நான் அதை சுட்டி காட்டினேன். உடனே அவனோட ஃப்ரெண்டு வந்து என்னை வந்து வெட்டிடுவேன் கூட்டு சொல்ல சொன்னான். நான் அதை பத்தி கவலைப்படல. அப்ப நான் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா உன்னோட உத்தரவு பத்தி தான் நான் பேசினேன். இன்னைக்கு வந்து உன்னை தப்பா பேசுறதுக்காக நான் பேசினேன். என்ன தப்பா பேசுறதுக்கு என்ன வெட்டிடுவாங்க கூட்டு சொல்றதுக்கு நீ தான் கேட்கணும்னு சொல்லி நான் சொன்னதுக்கு அப்ப அந்த அம்மாவாசை அப்போ நான் மந்திர பிரயோகம் பண்ணேன். அந்த மந்திர பிரயோகம் எந்த தேவியை வச்சு பண்ணோம், யாருக்கு அந்த சக்தின்னு பார்த்தீங்கன்னா தர்மத்தின் தேவதை வாராகி, மகா காளி, பகலாமுகி. ஸோ நம்மளோட வழிபாடுல இருக்க தேவதைகள் தான் இவங்களாம், தேவிகள் தான். ஸோ இவங்களாம் எல்லாமே ரொம்ப சர்வே சக்தி படைச்சவங்க. அதாவது எதிரிகளை தும்சமாக்கிடுவாங்க. அப்போ என்னோட பூஜையில இந்த மந்திர பிரயோகத்தை நான் வச்சேன். நான் எப்பவுமே இப்பவும் சொல்றேன், நான் வந்து யாருமே அழிக்கணும்னு சொல்லிட்டு எந்த பிரயோகமும் நான் பண்ணல. எனக்கு வர ஆபத்து, எனக்கு வர கட்டு, எனக்கு வர எந்த மந்திரமாய கட்டும் என்கிட்ட வரக்கூடாது தாயே, அதுக்கு நீ ஏன் பக்கத்து பலமா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த பூஜை பண்ணது இந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட், இந்த அளவுக்கு ஒரு சக்சஸ் ஆகுது. அதாவது அவன் மனம் திருந்தி அவனே வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டான். ஸோ ஒருத்தவங்க வந்து தண்டிக்கணும்னு நம்ம நினைக்கல,
அவங்க மனம் தெரிஞ்சு நம்ம கிட்ட வராமல் இருந்தாலே போதும். அதுதானே மெயின். இப்போ ஒரு விஷயம் நடக்குது, யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு சண்டை போட வரானா, அவன் ஏன் நம்ம கிட்ட சண்டை போடுவான்? எனக்கு அவனுக்கு என்ன இருக்குது? அவனுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமா கிடையாது. அவன் ஊர் தெரியுமா, பேர் தெரியுமா, இல்லை அவனுக்கு முன்னப்படி நான் பழக்கம் இருக்கா, பேர் இருக்கா, ஒண்ணுமே தெரியாது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம இன்னொருத்த வந்து அவன் வந்து நிக்க வைக்கிறானா, அப்ப நம்ம வந்து யாரை வந்து கேட்கணும்? அம்மாவை தான் கேட்க முடியும். நம்ம யாரு இங்க இருக்கிறா? இப்ப நான் எனக்கு இந்த பிரச்சனை வந்தப்போ ஏதாவது ஒரு ஆண் பெண் குரல் கொடுத்தாங்களா? நீங்க சொல்லுங்க. யாராவது ஒருத்தன் குரல் கொடுத்தாங்களா? எதுக்காக வந்து பேச்சா தானே இருக்கணும். நீ பேசுன, அந்த அம்மாவும் பேசுனாங்க, அது சரியா போச்சு. அதை விட்டுட்டு வந்து வெட்டிட்டு வாங்க குத்துருவ சொல்லிட்டு இன்னைக்கு யாராச்சும் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்களா? இல்ல யாராவது வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? எதுவுமே கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு சமுதாயத்துல திருநங்கை வந்து திருநங்கை தான் இருக்கணும். கடை கேட்டுக்கின்னு, பிச்சை எடுத்துக்கின்னு, பாலியல் தொழில் பண்ணிக்கின்னு, அவங்க எந்த விதத்துலையும் முன்னேறக்கூடாது, எந்த விஷயத்துலையும் வந்து மேலே வரக்கூடாது சொல்லிட்டு ரொம்ப ஒரு கேவலமான புத்தி இருக்கிறதால என்ன இப்படி விஷயம் நான் பேசினப்போ எல்லாமே வந்து என்னை பற்றி தான் தப்பாக பேசினாங்க வராங்களே தவிர்த்து யாருமே தர்மத்தின் பக்கம் நிற்கல. ஏன்னா தர்மத்தை இப்போ வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது, அது வேற விஷயம். ஏன்னா இது வந்து இப்போ முழுக்க அதர்மமாக ஆயிடுச்சு. ஃபுல்லாக தர்மமே எங்கே நிற்குது இந்த பூமியில் இப்போ. ஸோ எப்பவுமே வந்து இந்த மந்திரத்தோட உற்சாகனம் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்மளை நம்ம வந்து காப்பாற்றுறது தான் மாந்திரீகத்தோட தலைமையான ஒரு. எப்போ வந்து அது நம்மளுக்கு சித்தி ஆகுதோ அப்போதான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும், மற்றவங்களுக்கு நல்லது பண்ண முடியும், அவங்களோட கஷ்டங்களை தீர்த்து அவங்களோட எதிரிகளை அவங்க கிட்ட வராமல் பாதுகாக்க முடியும். அதுதான் இப்போ நடந்திருக்கு இந்த கலியுகத்தில். இந்த டைம்ல இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது இதை யாராவது யோசிச்சு பார்த்துருப்போமா? இல்லை நான் ஏதாவது யோசிச்சு பார்த்துருந்தேன், இல்லை நீங்கள் தான் யோசிச்சு பார்த்துருப்பீங்களா? திடீர்னு எங்கேயோ ஒருத்தர் முளைஞ்சு வரும்பொழுது அது வந்து அவன் மட்டும் இல்லை, அந்த நிலையில யாரா இருந்தாலும் நான் கேட்டிருப்பேன். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஒரு தவறு நடக்கிறது, இந்த மாதிரி அகோரிகள் பற்றி மகாகாளி பற்றி தவறு பேசும் பொழுது அதுக்கு வந்து நான் சுட்டி காட்டினேன். அதை வந்து எதிர்த்து நான் வந்து போராடி கேட்டேன். சரியா? நான் வந்து துணிச்சலாக கேட்டேன் நான். அப்போ அந்த துணிச்சலை நம்ம கேட்கும் பொழுது என்ன, அவங்க வந்து யாருமே வந்து இந்த ஒரு திருநங்கைக்கு இந்த மாதிரி கேட்குறாங்க, இவன் வந்து இந்த மாதிரி ஒரு பதில் கொடுக்குறானே, இதை யாருமே வந்து ஒருத்தவங்க கூட சப்போர்ட் பண்ணி பேசல, ஒருத்தவங்க கூட இந்த மாதிரி இது எவ்வளோ பேர் தப்பு, இது எப்படி அந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு யாருமே சொல்லவே இல்லை. அப்போ இதில் என்ன அர்த்தம்? எல்லாருக்குமே வந்து திருநங்கை வந்து அந்த பார்வை இன்னும் மாறாமல் அப்படியே தான் இருக்குது. இது வந்து இந்த கலியுகத்துல தெய்வம் வந்து எல்லாருக்குமே காட்டுது. இதுல எப்படி வந்து மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? அது மகா முட்டாள்தனம் அதெல்லாம். ஸோ வார்த்தையளவுக்கு தான் எல்லாரும் பேசுறாங்க தவிர்த்து நிஜமாலே வந்து முழுசா வந்து யாரும் மனதளவு யாரும் பேசல. பட் ஆனா நம்மளை நம்ம காப்பாத்திக்கணும்னா சில தாந்திரிக வித்தைகள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். 3 தேவிகளை ஆவாகனம் பண்ண நான். பத்ரகாளி, மகாவராகி, அதாவது வாராகினா நிறைய பேர் வந்து வாராகியை வந்து எந்த வாராகி தான். அதுவும் நான் சொல்றது அதில் பாதாள வாராகி, காஷியில் இருக்கிறவ ரொம்ப உக்ரமான தேவி. அப்புறம் பகலாமுகி தேவியெல்லாம் பற்றி பேசணும்னா நம்ம வந்து ஒரு நாள் ஒரு ஜென்மம் பார்த்தாது. அந்த மாதிரி ரொம்ப துடிப்பான தெய்வம். எதிரிகளை சர்வநாசம் ஆக்கிடுவான், எதிரிகள் வார்த்தைகளே குளறுபடி பண்ணிடுவான், அவங்க தலை உடம்புல இருக்காது. அந்த மாதிரி ரொம்ப ருத்ரமான தேவி, ரௌத்ரமான தேவியும் கூட. சரியா? அப்படி அந்த மாதிரி தேவிகளை நம்ம பிரயோகம் பண்ணும்பொழுது அவனுக்கு அங்கே ஏதோ ஒரு அதிசயம் நடந்திருக்கு, இல்லை அம்மா ஏதோ அடிச்சிருக்கா, என்ன நடந்து நமக்கு தெரியல. சரியா? பட் ஆனால் அவன் கடைசியில் என்ன சொல்லிட்டான், அந்த தம்பி என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் பண்ண தப்புன்னு சொல்லிட்டான். ஸோ அவன் வாயில அவன் ஒத்துக்கினான். அவ்வளோதான். ஒரு ஆன்மீகத்தில் வந்து சண்டை சச்சரவு வரதான் செய்யும், ஆனால் பேச்சில் தான் இருக்குமே தவிர்த்து கத்தி குத்துல ரவுடிசம் தான் அது பண்ணுறது. நம்ம அப்புறம் ஆன்மீகத்தில் வந்து நம்ம வர்றதுக்கும் வளர்றதுக்கும் என்ன இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். அப்படி பண்ணும்போது இன்னைக்கு அவன் அந்த மாதிரி கேட்டதால மனத்தளவு நானும் அதை மன்னிச்சிட்டேன். ஏன்னா அதுதான் தெய்வத்தின் தன்மை, அதுதான் மனிதர்கள் தன்மையும். தவறுகள் யார் வேணா சொல்ல, ஒரு குழந்தை தவறு சொல்றது தாயானப்பட்டவதான் அதை திருத்த முடியும். சரியா? அந்த மாதிரி அந்த குழந்தை வந்து தான் பண்ண தப்புன்னு சொன்ன பிறகு அவ்வளவுதான், அதை மன்னிச்சு விட்டாச்சு. நீங்க இந்த மாதிரி மாந்திரீகம் பண்ணி வேற யாருக்காவது தண்டனை கொடுத்துருக்கீங்களா? என்னென்ன மாதிரி விஷயத்துக்கு இந்த மாந்திரீகத்தை பயன்படுத்துவீங்க? ஸோ எத்தனையோ பேர் என்கிட்ட வருவாங்கப்பா. எத்தனையோ பேர் எப்படி வருவாங்கன்னா, கல்யாணம் பண்ணவங்க இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப குடும்பம் பண்ணிட்டு அந்த பெண்ணை வந்து வீட்டை விட்டு அமைச்சிருவாங்க, இல்லை வந்து அந்த ஆண் வந்து இன்னொரு பெண்ணோட போயிடுவான். ஸோ அந்த மாதிரி எவ்வளவோ குறைகளோடு இங்கே வரும் பொழுது நாம் இந்த மாந்திரீக பூஜை, அதாவது மகாகாளியோட இந்த பத்ரகாளி பூஜை பண்ணும் பொழுது கண்டிப்பாக நிறைய பேருக்கு அந்த மாதிரி வந்து வித்தியாசங்கள் மாறிருக்கு. இன்னைக்கு எவ்வளோ பேர் பிரிஞ்சுக்க நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா விதத்துலையுமே இது வந்து இந்த மாந்திரீகம் வந்து கெட்டதே கிடையாது. நிறைய பேர் வந்து அதை வந்து இந்த மகாகாளியவே வந்து ஒரு உக்ரமான தேவி, இப்படி பண்ணக்கூடாது சொல்லிட்டு அந்த தேவியோட பேரையே வந்து கலங்கடிச்சுட்டாங்க. ஆனா அப்படி கிடையாது. மகாகாளி வந்து மங்களம், பத்ரகாளினா மங்களம். அவன் நினைச்சா எந்த எக்ஸ்ட்ரீமான போவா, எதையுமே சித்தி பண்ணலாம் ஈஸியா. ஸோ ஆனா அதுக்கு கரெக்டான வழிபாடு முறைகள் இருக்கணும், அதுக்கு கரெக்டான
பயிற்சி இருக்கணும். அது கரெக்டான குருமார்கள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம பண்ணது அத்தனையுமே சக்ஸஸ் ஆகும். நம்ம இங்கே தேடி வரவங்களுக்கும் நல்ல ஒரு நன்மை கிடைக்கும். இப்போ உங்களுக்கு எதிராக ஒருத்தர் வீடியோ போட்டாரு, உங்கள் கருத்தை மறுக்கிறாரு. இப்போ நீங்களும் அவருக்கு எதிராக வீடியோ போடாமல் எதனால மாந்திரீகம் பண்ணீங்க? இது வந்து சட்டத்தை கையில் எடுக்கிற மாதிரி தானே? சட்டத்தை கையில் எப்படி சொல்ல முடியும்? இப்போது நிறைய விஷயம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க, அவங்க ஃபேமிலியில் வருஷமான ஒரு மரணம் ஆச்சு. ஃபஸ்ட்டு அவங்க அம்மா இறந்தாங்க, அப்புறமா அவங்க அப்பா இறந்தாங்க, மூணாவது அந்த அம்மாவோட கணவர் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க போகாத கோயிலில் எங்கெங்கேயோ போனாங்க, எதுவுமே சரியாகல. நம்மக்கிட்ட ஓடி வந்தாங்க, என்னன்னு தெரியலம்மா, எங்கள் வீட்டில் வந்து வருஷத்துக்கு ஒரு சாவு இப்படி உண்டுனே இருக்குது, இது எப்படிமா சரி பண்ணோம் சொல்லிட்டு. அப்போ நான் பார்த்ததில் அப்போ இங்கே வந்து ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது அவங்க போன வீட்டில் வந்து மாட்டிக்கிட்டாங்க, வேறு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த வீட்டிலேருந்து அவங்களால வெளியும் வர முடியல. அப்போ நான் சொன்னேன், சரி இந்த பூஜை நான் இப்போ பண்ணலாம், இது கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் சொல்லிட்டு. ஏன்னா அந்த பூஜை நான் பண்ணலைன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு பையன் 2 பொண்ணுக்கு கண்டிப்பாக அந்த பையன் மறு வருஷம் போயிட்டுருப்போம். அப்போ ஒரு உயிரை நம்ம காப்பாற்றிட்டோம்ல. இந்த பூஜை பண்ணதால் அவங்க வந்து ஒரு வீடு கட்டியிருந்தாங்க, அந்த வீடை வந்து கட்டி முழுமையடைய முடியல. அந்த வீடை முழுசாக கட்டி முடித்து அவங்க வந்து அந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ணி அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி அந்த வீட்டை விட்டு நல்லபடியாக வெளியே வந்து அவங்க அந்த ஊருக்கு போயிட்டாங்க. அதாவது எங்கேருந்து வந்தாங்களோ அவங்க நல்லபடியாக சேஃப்டியாக போயிட்டாங்க. அவங்க அந்த அம்மாவுக்கு வந்து ஆடு கொடுத்து முடிச்சாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்ணிக்கினே போகலாம். ஒருத்தவங்க அழிக்கணும்னு நினச்சா எப்படி வேணால் பண்ணலாம். அழிக்கிறது 2வது விஷயம். ஆனால் ஒருத்தவங்க மனம் திருந்து வைக்கிறது தான். மேபி அவன் மனம் திருந்தாமல் இல்லை இதே மாதிரி தான் அவன் பண்ணணும்னு நினச்சா அம்மாவுக்கு தெரியும் அதுக்கப்புறம் மேலே என்ன பண்ணணும் சொல்லிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி வந்தாங்க நம்மக்கிட்ட. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி தராங்க. கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட வாழணும் தானே கல்யாணம் பண்ணி தராங்க. இந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆனாலே ரொம்ப டார்ச்சர் பண்ணி அடித்து அபார்ஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அபார்ட் பண்ணினே ஒரு வாட்டி அப்படி ஆச்சு, 2 வாட்டி அப்படி ஆச்சு, 3 வாட்டி. அந்த பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் வீக் ஆகிட்டு பெற்ற தாய் வீட்டுக்கே போயிடுச்சு. இனிமேல் நாங்கள் வாழ மாட்டோம் சொல்லிட்டு. நான் எதார்ச்சியாக வந்து அவங்க அம்மா வந்து என்னை வந்து பார்த்தாங்க, ஒருத்தவங்க மூலியமாக வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி சொன்னாங்க, அம்மா எங்களுக்கு எல்லாமே இருக்குது, நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை எப்படி டீல் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், கவலைப்படாதீங்கம்மா, நீங்கள் இந்த பத்ரகாளி பூஜைக்கு வாங்க சொல்லிட்டு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த பத்ரகாளி பூஜைக்கு வந்து உடனே அவங்க மாமியாருக்கு தான் ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்களே. அந்த மாமியாரே அவங்க கொஞ்சம் நடுவில் வந்து சுயநலவை இழந்து அவங்க பண்ண தப்பை உணர்ந்து திருப்பி அந்த பொண்ணை அவங்களே கூட்டு வந்து அந்த பையனோட சேர்த்து வச்சு இன்னைக்கு அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பெற்று அந்த குழந்தை இன்னைக்கு என் வீடியோ காலில் பேசுதுன்னு பார்த்துங்க. புரியுதாங்க? மரணம் என்பது 2வது. மரணத்தை கண்டிப்பாக தேவி மரணத்தை கொடுப்பா. எப்போ தெரியுமா கொடுப்பா? உனக்கு முதல்ல கொடுக்க தண்டனையை நீ முழுசா வந்து நீ அங்கீகாரம் பண்ணனா உனக்கு மரணம் நிச்சயம். அதாவது வார்னிங், ஃபர்ஸ்ட் தேவி வார்னிங் கொடுப்பா. அந்த வார்னிங்லேயே நம்ம எல்லாம் சரியாயிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு அடியிலேயே நம்ம உஷாராயிடணும், ஐயோ நம்ம ஏதோ தப்பு பண்றோம், நம்ம தேவி வந்து தண்டிக்குது சொல்லிட்டு. ஸோ இவ்வளோதான். இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் வந்து நான் பண்ணியிருக்கேன். எவ்வளோ விஷயம். எத்தனையோ பெண்கள் வந்து என்கிட்ட வந்திருக்காங்க. அந்த பொண்ணுங்களாம் வந்து லவ் பண்ணிட்டு சொல்லி விட்டுட்டு ஓடிடுவானுங்க. அப்போ கல்யாண டைம்ல வந்து அந்த ஃபோட்டோஸ் வச்சு பிளாக்மெயிலாம் பண்ணி நிறைய விஷயம் வந்துருக்குது. அந்த மாதிரி விஷயம்லாம் என்கிட்ட வந்திருப்போ எத்தனையோ பேரை வந்து இந்த அம்மா வந்து தூக்கி வாரி அடிச்சிருக்கிறா. ஏன்னா அது வந்து தர்மம் கிடையாதுல்ல, அதர்மம் தானே. இப்போ நீங்கள் வந்து அவருக்கு எதிராக மாந்திரீகம் பண்ணீங்க. இப்போ ஒருவேளை உங்கள் மேலே கோபம் அடைஞ்சாலோ இல்லை வேற உங்களை பிடிக்காத யாரோ உங்களுக்கு எதிராக யார்கிட்டையாவது மாந்திரீகம் பண்ணால் பிரச்சனை தானே. மாறி மாறி மாந்திரீகத்திலே நம்ம தீர்வு காண முடியுமா? ஒரு பேசியோ இல்லை காவல்? கண்டிப்பா நல்லா புரிஞ்சுக்குங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே மாந்திரீகம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மாந்திரீகம் வந்து கெட்டதுன்னு சொல்லுது ஃபர்ஸ்ட் தப்பு, மகா பாவம். மாந்திரீகத்தை நீங்க கெட்டதுன்னு சொல்லிட்டீங்கன்னா மகா காளியா அப்ப கெட்டதுன்னு அர்த்தம். மகா காளியே நீங்க வந்து கெட்டது சொல்லிட்டாங்கன்னா 330 தேவாதி தேவர்களும் கெட்டதுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? எந்த ஒரு தெய்வமும் தன்னை காப்பதுக்காக தான் அசுரர்களை அழிச்சுதான் தேவி பலம் வந்திருக்கா. எதுக்காக அசுரர்கள் அழிச்சா? அம்மா என்ன பைத்திய காட்சியாவ அசுரர்கள் அழிக்கிறதுக்கு? அந்த அசுரனை வந்து அசுரன் அந்த பலம் பெற்றதுக்கு எவ்வளவு தபஸ் பண்ணியிருப்பான். எத்தனை கோடி காலங்கள் வந்து பிரம்மாவையும் விஷ்ணுவையும் சிவனையும் நோக்கி தபஸ் பண்ணி அவனுக்கு அந்த ஆற்றலை பெற்றிருக்கான். அப்போ ஏன் அம்பாள் அழிச்சா? எதுக்காக அழிச்சானா அவன் வாங்கின வரத்தை அவன் துஷ்பிரயோகம் பண்ணும் பொழுது, அவன் வந்து மற்றவங்களுக்கு தொல்லைகள் கொடுக்கும்பொழுது முனிவர்களையும் ரிஷிகளையும் தேவர்களையும் மனிதர்களையும் இவளால் படைக்கப்பட்ட அத்தனை பேரையுமே அவங்க துஷ்பிரயோகம் பண்ணும் பொழுது அப்போ அம்பாள் தட்டி கேட்டான். அதுக்கு தண்டனை மரணத்தை கொடுத்தான்.
புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி மாந்திரீகம் தீர்வுக்கு அங்க பேச்சுக்கே கிடையாது. பக்தியோட ஸ்ரத்தையோட யாரு இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைனா தெய்வத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு கற்பூரம் ஏத்தினாலும் சரி உங்களுக்கு ஒரு ரிசல்ட் 100% கண்டிப்பா கிடைக்கும். ஆனா இதுல ஓப்பன் டாக்கா பண்ணும் பொழுது நாம அந்த பிரயோகம் பண்ணதால இன்னைக்கு நமக்கு வெற்றி கிடைச்சதுன்னு சொல்ல வரேன். அவ்வளவுதான். இதுல எனக்கு மட்டும் இல்ல, எல்லாம் இப்போ என்னோட வெற்றி என் வெற்றி இல்ல, அவளோட வெற்றி என்பது இங்க இருக்கிற அத்தனை பெண்களுக்குமே அது வெற்றி தான். அத்தனை ஆன்மீகவாதிகளோட வெற்றி இது. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.